Hi friends, I hope you are doing well. Yes, today let's see syllabification. Okay, what is syllabification? You know syllables? Syllables na enna? Syllables அப்படினா என்னன்னா a small unit of sound. நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். சின்ன டிக்டேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் படிக்க வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேர்ட்ஸை சின்ன சின்னதாக பிரித்து படிக்க வைப்பாங்க இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் அப்படின்னு படிக்கிறோம்னா நம்ம என்ன படிப்போம்? டிஓசி டிஓஆர் டாக்டர் அப்படி படிப்போம். எஸ், இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக் பண்ணுறோம். இந்த வேர்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணுறோம். அந்த சின்ன யூனிட் ஆஃப் சவுண்டாக பிரேக் பண்ணுற விஷயத்துக்கு பேர் தான் சிலபிஃபிகேஷன். பிரேக்கிங் த சவுண்ட், அந்த சவுண்டை வந்து பெரிய சவுண்டை சின்ன சவுண்டாக மாற்றுறது தான் சிலபிஃபிகேஷன். இப்போ இங்கே டாக்டர் இது எப்படி பிரிப்போம்? டாக்டர். எஸ் எஸ், இது பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஹவ் யூ கேன் பிரேக் திஸ் சவுண்ட் இஸ், அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. வாட் இஸ் த ரூல் இஸ், இதை பிரிக்கும் போது யூ ஹேவ் டு செக் யுவர் vowels. எல்லாருக்கும் vowels தெரியும்ல? எஸ், வாட் இஸ் vowels? A E I O U. A E I O U தான் vowels. எஸ், இப்போ உங்களுடைய எல்லா வேர்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த vowel சவுண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இந்த ஒரு vowelலையும் ஒரு சவுண்டாக நம்ம எடுத்துக்கணும். ஒரு சிலபல், அதை ஒரு சிலபலாக எடுத்துக்கணும். இப்போ இங்க இருக்கிற வேர்டு சிலபிஃபிகேஷன் இருக்கு. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சில் ல பி ஃபி கே ஷன். புரியுதுங்களா? சில் ல பி ஃபி கே ஷன். இப்போ இதிலே பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, சில். சில் இருக்குங்களா? சில்லுல நமக்கு AEIOU ஒரு விஷயம் இல்லாத மாதிரி தெரியுது, கரெக்டா? எஸ், ஆனா இங்க ஒன்று இருக்கு. என்னன்னா ஒய். இந்த ஒய்யோட சவுண்ட் என்ன அப்படின்னா ஐ. ஓகே, சில் ஐ சவுண்ட். அதனால இது ஒரு வவல். எப்பயுமே இந்த ஒய் எங்க பார்த்தாலும் அது ஒரு வவல் சவுண்டா எடுத்துக்கலாம். ஓகே, எஸ், சில். அதுக்கப்புறம் லா. லால பார்த்தீங்கன்னா ஏ இருக்கு. பி ஐ ஃபி ஐ கே ஏ ஷன். இந்த ஷன்ல பாருங்க